கவுன்சில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிகளை கொடுக்குது. வெல்ஃபேர் ஃபண்ட் கிட்டத்தட்ட 10 லட்சம். ஒரு வழக்கறிஞர் வந்து ஏதாவது ஒரு விபத்தோ இல்ல ஏதாவது ஏற்பட்டா அவங்களுடைய ஃபேமிலிக்கு அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் போயிட்டு இங்கே சேரும். இது மாதிரி 2 லட்சமா இருந்துச்சு. நம்முடைய ஆபீஸ் வேற எல்லாம் நாங்கெல்லாம் வந்த பிறகு 2011ல அது 5.5 லட்சமா மாத்தணும். அதுக்கப்புறம் 7 லட்சமாகும். இப்போ 10 லட்சமா கவர்மெண்டோட உதவியோட இன்னைக்கு 10 லட்சம் ஒரு வழக்கறிஞர். இந்தியாவில் எங்கேயுமே அது மாதிரி ஒரு அமௌண்ட் கிடையவே கிடையாது. நம்ம பார் கவுன்சில் தான் கொடுக்குறது. முக ஸ்டாலினுடைய உதவியோட இப்போ 10 லட்சமா உயர்த்தினாங்க. அதே போல யங் லாயர்ஸ் நீங்களாம் ஸ்டைஃபண்ட் இப்போ நீங்க என்ரோல் பண்ண பிறகு ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும். வைஸ் சேர்மன் சொன்னாரு வருகிற 30ஆம் தேதி ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும், பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ற பட்சத்துல உடனே வெல்ஃபேர் ஃபண்ட்ல வந்து நீங்க மெம்பர் ஆகலாம். ஸ்டைஃபண்ட் வந்து கவர்மெண்ட் நமக்கு இன்னைக்கு 2 வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டைஃபண்டுக்கு நீங்க உடனே அப்ளை பண்ணுங்க. அந்த ஸ்டைஃபண்ட் நீங்க வாங்கலாம். இன்சூரன்ஸ் இருக்குது. நம்முடைய பார் கவுன்சிலுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் லாஸ்ட் மந்த் வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் நாங்க வந்து 10 லட்சமா இருந்துச்சு. 5 முறை கட்டினா போதுமானது. இப்ப 950 20 லட்சம். அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா மெம்பர் ஆயிடுவாங்கல்ல. பேமெண்ட் 950. ஆமா, அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாவோ ஏதாவது காயம் ஏற்பட்டாவோ உங்களுக்கான மெடிக்கல் அந்த எக்ஸ்பென்ஸ் 2.5 lakhs வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல இருக்கும் பட்சத்தில் வீக்லி 5000 50 வாரத்துக்கு நீங்க அதை பெற்றுக்கலாம். கிட்டத்தட்ட 5 lakhs நீங்க இதுலயே ரிசீவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது காலில் அடிபட்டதுல பெர்மனன்ட் டிசபிள் ஆனா 10 lakhs இருந்து 20 lakhs, விபத்தில் யாராவது இருந்தா 20 lakhs வரை கிளைம் பண்ணலாம். இப்படி ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார் கவுன்சில் கொண்டு வந்திருக்கிறோம். கவர்மெண்டுடைய ஹெல்ப்போட உங்களுக்கு லைப்ரரிஸ்க்கான புக்ஸ் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் நம்முடைய பார் கவுன்சில் கொடுத்துருக்குது. டிஜிட்டலைஸ்டு பார் கவுன்சில் இந்தியாவில் எங்குமே கிடையாது. தமிழ்நாடு தான் பார் கவுன்சில் தான் முதல் பார் கவுன்சில் கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ்டு பார் கவுன்சில். அகில இந்திய பார் கவுன்சில்ல இந்தியாவில் இருக்கிற 19 பார் கவுன்சிலுடைய வெப்சைட்டை செக் பண்ணாங்க. பார்மர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ங்க கமிட்டி போட்டு அதுல அந்த ஜட்ஜஸ்ங்க நாங்க பார்த்ததுலயே பெஸ்ட் வெப்சைட் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் தான் வந்து அவங்க முத்திரை பதிச்சு அந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் மற்ற பார் கவுன்சில் இதை பின்பற்றுங்கள் என்று உத்தரவே போட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் இப்போ எல்லா ஐடி கார்டுல இருந்து உங்களுடைய ஸ்டிக்கர்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் வேணுமோ இதெல்லாம் நீங்க வீட்டுல இருந்து நீங்க எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அங்க இருந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணவே போதுமானது உங்களுக்கு வீடு திரும்பி சேரும். இதுக்கு முன்ன அப்படி எல்லாம் கிடையாது. பார் கவுன்சில் தான் வரணும், இங்கதான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும், இங்கதான் நீங்க செய்யணும், இங்கதான் வந்து எழுதி வாங்கிட்டு போகணும். ஆனா இப்போ அப்படி ஒரு மாடர்ன் டிஜிட்டலைஸ்டு வெப்சைட் வந்து இன்னைக்கு பார் கவுன்சில் உங்களுக்காக கொடுத்துருக்கிறோம். சிவில் ஜட்ஜ் இப்ப நீங்க கிளாஸஸ் வந்து நம்ம காலையில முன்னுக்கு காலையில இருந்து கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் கிளாஸ் நடத்தி நம்ம மனிதநேயத்தோட இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 75 சிவில் ஜட்ஜஸ் உருவாக்கி இருக்கிறோம். 56 ஏபிபி உருவாக்கிறோம். 2 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி உருவாக்கி இருக்கிறோம். இப்படி என்ற நாளிலிருந்து நீங்க வந்து இந்த ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் சிவில் ஜட்ஜி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு வந்து அதுவும் டைம் எடுத்து போச்சா சரி. ஆனா நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. பார் கவுன்சில்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை கோர்ட்ல கேசஸ் முடிஞ்சு நீங்க சீனியர் டைம் முடிஞ்சிச்சுன்னா உடனே வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து சிவில் ஜட்ஜஸ் கான்ஃபர் பண்றாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பார் கவுன்சில் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் இந்தியாவிலே எந்த வழக்கறிஞர்களும் கிடைக்காதது தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில பதிவு பண்ற வழக்கறிஞர்களுக்கு நாங்க வாங்கி தந்திருக்கிறோம். அதுல நீங்க பயன்பெறுங்கள். ஒரு சிறந்த வழக்கறிஞராக நீங்க உருவெடுக்க பார் கவுன்சில் உங்களுக்கு எப்பொழுதும் துணை இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக வருவதற்கு எங்களுடைய ஒட்டுமொத்த பார் கவுன்சில் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு எல்லோரும்